மகாநதி சீரியல்ல செம்ம ப்ரொமோ போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. விஜயும் காவேரியும் ஒண்ணு சேர்ற மாரி. நான் கூட நினைச்சேன் அது கனவா இருக்கும்னு. ஆனா கனவெல்லாம் இல்ல, நிஜம்தான். வெண்ணிலா வந்து உண்மையே சொல்லிடுறாங்க விஜய் கிட்ட. இந்த மாதிரி நடந்தது. காவேரி வந்து குழந்தை மேல சத்தியம் பண்ணியிருக்கா அப்படின்னு. இனி வந்து உடனே விஜய் வந்து கேட்கிறாரு, உனக்கு வந்து அவ்வளவு தைரியம் அடி என் குழந்தை மேல சத்தியம் பண்ற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி என்னை இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு நீ நிம்மதியா இருந்துருவியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. உடனே காவேரி வந்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே வெண்ணிலா வந்து சொல்றாங்க, காவேரி நீ எப்போ உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணியோ அதுவே எனக்கு பெரிய ஷாக் தான். நான் லவ் பண்ணதோட நீ தான் அதிகமா விஜய் லவ் பண்ற, அதனால நீயே வச்சுக்க விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து என்னன்னா, கொடைக்கானல் பிளானுக்கு விஜயும் காவேரி 2 பேரும் சேர்ந்து தான் போறாங்க. அவங்க தாத்தாட்டையும் இதே மாதிரி விஜய் நான் வந்து கொடைக்கானல் போறேன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. வெண்ணிலாவே அதே மாதிரி அவங்க மாமா கூட பஸ் ஏற்றிட்டு ஊருக்கு கிளப்பி விட்டுருவாங்க. அந்த ஸ்டோரி அதோட முடிஞ்சிருச்சு. பசுபதி ஜெயில இருந்து வெளில வர மாதிரி காட்டுறாங்க. வெளில வருவாரா என்னன்னு தெரில, ஆனா அப்படிதான் இருக்கு. வெளில வர மாதிரி தான் காட்டுறாங்க. வந்து கொடைக்கானல்ல இது மாதிரி காவேரியை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொலை மிரட்டல் இந்த மாதிரிலாம் கொடுத்து விஜயை கொஞ்சம் பயமுறுத்துறாரு. எங்க போனாலும் இந்த பசுபதி வந்து நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு விஜய். ஒரு வழியா அப்ப அவர்கிட்ட இருந்தும் காவேரியை காப்பாத்தி கொண்டு வந்துருவாரு விஜய். அடுத்து வந்து இவங்க குமரனும் கங்காவும் பேசிக்கிறாங்க. விஜய் வந்து காவேரியோட சேர்த்து வச்சிடணும், அம்மாட்ட அதை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதேதான் அவரும் சொல்லுவாரு, இப்ப கொடைக்கானலுக்கு காவேரி மட்டும் தனியா போறான்னு நினைக்கிறியா, இல்ல கூட விஜயும் தான் சேர்ந்து போவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து நிவீனுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் ஒரே சண்டை தான், காவேரியோட தங்கச்சிக்கும். உடனே நிவீன் வந்து வீட்டை விட்டு வெளில போக சொல்றாரு. கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுறாரு, ஆனா போக மாட்டாங்க. அடுத்து இப்படி குமரன் வந்துடுறாரு. உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாருமா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நிவீன்கிட்ட பேசுறாரு. கொஞ்சமாதான் அவகிட்ட பாசமா நடந்துக்கடா அப்படிங்கிற மாதிரி நிவீனை தான் பேசுறாரு. அடுத்த பாட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, விஜயும் காவேரியும் பண்ற ரொமான்ஸ் தான் வரும். அடுத்து பசுபதி வெளில வந்து காவேரிகிட்ட பிரச்சனை பண்ற சீன் தான் வரும்.